கொண்டு போனாரே கோட்டாற்று ஊரோடே கண்டு பெறும் பாவி எல்லாம் கட்டி கொண்டு தான் எறிவார் சில பேர் ஏசுவாரே சில பேர் வெறி பேயன் பேயன் என்று விரட்டி மீக எறிவார் எல்லாம் பொருதியுடன் எம்பெருமாள் உள்ளடக்கி கல்லாரை எல்லாம் காசைக்கு அறுப்பேன் என்று மனதிலும் அடக்கி மாய நேடுமாலும் கனத்த திருமேனி கண்கவிழ்ந்து தான் நடந்தாரே கோட்டாரு நல்ல பீடாகை விட்டு கடந்தாரே சுங்கான் கடையல்கைதானு விட்டு பல்பனாவிரத்தல்கை பார்த்து தேருவோடே உற்பனமாய் மாயன் உள்தருவோடு நடக்க ஆகாத பாவியெல்லாம் அவரை கண்டு பழித்து வாயார பேசி வைதாரே நீசரெல்லாம் அதிலும் அன்போர்கள் அவரை கண்டு பணிந்து இது நாள் வரைக்கும் இவர் நடந்த சட்டமதில் பொல்லாங்கு செய்தாரென பேரு நாம் கெட்டதில்லை எல்லாம் கடைதலைக்கு இட்ட தர்மமே காக்கும் என்று அன்போர் சொல்லி இவர் அழுது நின்றனராம் அந்த நாதன் அது கடந்து போனாரே தக்கலையின் பூரைக்குள்ளேயும் இருந்து மானான பொன்மேனி வாலராமங்கடந்து வாரி கரையும் வாய்த்த நதிக்கரையும் சீரிய நாதன் சென்று கண்டே நடந்து திருவானந்தம் நல்ல புறத்தல்லை கண்டு அடர்ந்த மறை சோலை அடவி வனங்கள் கடந்து கண்டு கொண்டு எம்பெருமான் கண்கொள்ளா காட்சியுடன் பண்டு நாம் ஸ்ரீரங்கத்தை பார்த்து அகன்று நடந்து யூரை கண்டு எத்தனை நாளாச்சுதன்று செவ்வமகா விட்டுணுவோம் சிந்தைக்குள்ளே அடக்கி அவ்வூரை பாராமல் அந்த வனமானதுக்குள் எவ்வுயிருக்கும் நானாய் ஈயுகின்றவம்மானும் நாட்டு கலியனுக்காய் நற்சோதனை எனவே நீட்டின காலில் நீசனிட்ட விலங்கோடு ஏழைகளுக்காக இருந்தார் பாராவதிலே கோளை குறும்பர்தனை வதைக்க மனு பாராவதிலே மாயாண்டிதான் இருந்தார் தனு பாரமடக்கி தாழ்மையோடனே இருக்க ஆகாத நீசன்
ஆளியோ நீனைவதிலே போகாத படிக்கும் பெயந்தனை விலங்கில் போட்டிவை என்றும் புள்ளி பதனமென்றும் கோட்டுக்காரர் தனக்கும் கொடுத்தானே உத்தரவு அந்த கலிராஜன் அவனுரைத்த உத்தரவு போல் சந்தமுனி மாயனையும் தானி விலங்கில் விட்டு வைத்தான். அப்போது மாயன் அதிக சான்றோர்களுக்காய் இப்போது பொருதி கொண்டு இங்கே இருந்தார். நாட்டு சோதனைக்காய் நாராயணர் விலங்கில் நீட்டின காலோடே நீலம் பார்த்தே இருந்தார். சாணான் பால் வைத்து சந்தோஷ பாலேத்து நாணாமல் எம்பெருமாய் நற்சோலையில் இருந்தார். சோலையில் வாழ்வரவை சுவாமி வந்தார் என்று சொல்லி ஏலேலமுங்கூறி எந்நேரமும் தொழுது நன்றான மாமுனியும் நற்பறவையானதுவோம் கொண்டாடி கொண்டாடி கொஞ்சி விளையாடிருக்கும் இந்த வன சோலையிலே எம்பெருமாள் தான் இருக்க சந்தமுடன் அருள்கை சதா கோடியாக வந்து தொழுது நமஸ்கரித்து துயோன் பதம் பூண்டு முழுதும் உன்பதமென மிகுழலார் சிலர்கள் 40 வயதாய் நான் பிள்ளை இல்லாதிருந்தேன் காப்பதும் வாதமென கண்டு தோழுத பின்னே தந்தாரே எங்களுக்கு தந்ததி தலை தோங்க வந்தாரே நாயடியார் வாழும் மன இடத்தில் என்ன உபகாரம் இவர்க்கு நாம் செய்வோம் என்று கண்ணல் கதலி கனிகை கொடுப்போமோ தருமமாய் தீர்த்த சஞ்சலமது ஆனதையும் அம்மம்மா சொல்ல ஆறால் தோலையுமோடி குட்டம் 18 குடித்த பதம் ஒன்றாலே கட்ட முதலாய் காணா பறந்ததுவே எப்போதுமை செய்தவர்க்கு இப்போது ஒரு போதுமை கொப்பளிக்கும் நேரமுன்னே கூடாதோ இவரால் ஏதோ ஒரு தொழிலால் இவர் வம்மலாயிருக்க சுதால் கொடுமை வந்து சுற்றங்காணீசனுக்கு என்று சில வெண்கை ஏழை பங்கோனருளை கண்டு தொழுது கருத்தகலா நின்றிடுவார் அப்படியே நருள்கை ஆதி நாராயணரை செப்படி போல் அவர்க்கு செய்த நன்றி சொல்லியவர் கூரைக்கு போகாமல் கூற நினைவில்லாமல் நாராயணரை சூழ்ந்து நமஸ்காரம் செய்து நிற்பார். இங்கே ஐயா வைகுண்டரை அவன் பிடித்து செல்லுகின்றான். பிடித்து சென்று என்ன செய்கின்றான், அங்கே அந்த சுசீந்திரம் அங்கே என்ன செய்கின்றான், அந்த
செப்டி டேங்க், அதாவது செப்டி டேங்குகளால் நம்ம எவ்வளோ பெரிய புழுக்கள் எல்லாம் இருக்கும். இப்போ எல்லாம் நமக்கு போய் கீழெல்லாம் டேங்க் கட்டி ஒரு வித்தியாசமாக பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் அப்படி இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்குள்ளாலே ஐயாவை நிறுத்தி போடுகின்றான். அந்த புழுக்கள் எல்லாம் வந்து நிற்கின்றது, அவருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. இதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அது வந்து இது வந்து எதனால் ஐயா வைகுண்டருக்கு இந்த கர்மா வந்தது, இது ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த கர்மா ஐயா வைகுண்டருக்கு வந்தது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாலே செய்த கர்மங்கள் இதெல்லாம் கண்ணனாக இருக்கும்போது செய்த அந்த கர்மங்கள், அந்த முன்னாடி இருந்த அந்த கர்மாக்கள் எல்லாம் இங்கே விலகுகின்றன. அந்த திருவனந்தபுரத்தை ஆண்ட அந்த மன்னனால் அவருக்கு பிரச்சனைகள் வர வேண்டும் என்ற அந்த கர்மா. அப்போ அவன் வந்து நீசன் அல்லவா, இதுக்கு முன்னாடி அவன் வந்து துரியோதனனாக இருந்தவன் அல்லவா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லியாச்சுன்னா, இது எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா இன்றையும் அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றும் யார் ஒருவர் சாந்தமாக அமைதியாக அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றானோ, தியானம் செய்து கொண்டிருக்கின்றானோ, சரியாக தன்னுடைய வாழ்க்கையை எந்த விதமான இதுவும் இல்லாமல் எந்த விதமான தவறு செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, அவனுக்கு கொடுமை செய்வர்கள் அனைவருமே நீசன்தான். அவனுக்கு இந்த நிலையில் அவன் தனகத்துக்குத்தான் செல்வான். இதை சொல்வதுதான் இந்த அகிலத்திருட்டம்மான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அப்படி அவன் ரொம்ப கொடுமை செய்கின்றான். இந்த கொடுமையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார், அழகா இது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், 5 வகை நஞ்சு அதில் கலந்தான் மாபாவி, சாராயத்தில் வந்து நஞ்சை கலந்து கொடுத்தான், அவர் பாலந்து கொடுத்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அப்புறம் என்ன ரொம்ப மீளா சிலுவையிலே ஏழைகளுக்காக ஈரொண்டர் நாளாய் மீளா சிலுவையிலே முள்ளால் அடிகள் விட்டு மரித்து பிறந்தது போல் மாய குருநாதன். அதாவது ஏன் வந்து அல்லா இல்லல்லா இறைசொல் மயிலல்லா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை நமக்கு தராரு. ஏன் இங்கே வந்து அந்த மீளா சிலுவையிலே முள்ளால் அடிகள் விட்டு மரித்து பிறந்தது போல் அப்படின்னு எதுக்காக சொல்லணும்? அது ஏதோ ஒரு வேதம். ஏன் அப்போ அங்கே வந்து அந்த அந்த மீளா சிலுவையில் வந்து அரைஞ்சது வந்து ஐயா வைகுண்டரையா, இல்லை வந்து அங்கே அல்ல இது முகமது நபிகளாக வந்தது ஐயா வைகுண்டரா? இதை வந்து நம்ம சிந்தனை பண்ணும்போது நிறைய நமக்கு விஷயம் தெரியும். நீ நான் என்ற பேறுபாடம் கிடையவே செய்யாது. இதுதான் வந்து உங்களுக்கு அந்த கலியுகத்தை கடந்து நீ தர்மயுகத்துக்கு வரணும். நீ நான் என்ற வேதமே கிடையாது. இந்த மதம் அந்த மதம் அங்கே சுழலமாடைய கும்பிடுறான், எல்லா மனிதனுமே கடவுள் தான். இந்த நிலை எல்லா மனிதனுமே நாமும் வேறல்ல, நீயும் நானும் வேறல்ல, எல்லாருமே ஒன்றுதான். இந்த நிலை வரும்போதுதான் ஒருவன் வந்து சமநிலைக்கு வருகின்றான். அவன்தான் அன்பானவனாக மாறுகின்றான், அவன்தான் பக்தியானவனாக மாறுகின்றான். அவன் வந்து மீளா சிலுவையிலே முள்ளால் அடிகள் விட்டு மரித்து பிறந்தது சொல்ல முடியும். அவன்தான் வந்து அல்லா இல்லல்லா இறைசொல் மயிலல்லா என்ற மந்திரத்தை தர முடியும், வேற யாரும் தர முடியாது. எவன் ஒருவன் சமநிலைக்கு வருகின்றால் இந்த உலகத்தில் உள்ள தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களுக்கும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ள இருக்கின்றான் என்று எவன் ஒருவன் படைக்கின்றானோ, இந்த அண்டமெல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்கின்றது என்று இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் தனக்குள்ளாலே படைக்கின்றானோ, அவன்தான் என்னாக முடியும், இந்த நிலை இந்த இறை நிலை வர முடியும். அதாவது வந்து அங்கே வந்து எதுக்காக அந்த இது அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க இயேசுநாதரை? அவர் என்ன சொன்னார்? இந்த பூலகத்தை நான் தான் படைத்தேன் என்றார், வானத்தை நான் தான் படைத்தேன் என்றால் வானத்தை யாராவது படைக்க முடியுமா? வானத்தை நான் தான் படைத்தேன் என்றால் அது எல்லையற்றது, அது ஒண்ணுமே இல்லை. அது நான் ஏகத்தை நான் தான் படைத்தேன் என்று சொன்னார், வானத்தை நான் தான் படைத்தேன் என்று சொன்னார், பூமியை நான் தான் படைத்தேன் என்று சொன்னார். இவன் பார்த்தான், இவன் என்னடா இவன் ஒரு ஆசாரியோட பையன், இவன் வந்து வானத்தையும் பூமியும் படைச்சேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவன் சிலுவையில் அரைஞ்சிட்டான். இதுதான் உண்மை. அதை வந்து எவன் ஒருவன் எல்லையற்ற இறைவன் எனக்குள்ளாலே என்று படைக்கின்றானோ அவன் வானத்தை படைப்பதாக ஆகின்றான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் நானும் வேறல்ல என்று எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவன் இந்த உலகை படைத்தவனாக மாறுகின்றான். இதான் உண்மை, இதான் சத்தியம். இந்த நிலை எவன் வருகின்றானோ அவன் மீளா சிலுவையில் முள்ளால் அடிகள் பட்டது போல் அவன் அந்த வேதனையை உணர்ந்து பார்க்கின்றான். அந்த இயேசுநாதர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் அங்கே என்று. அங்கே இந்த முகமது நபிகள் இந்த அல்லா இல்லல்லா அல்லா என்று அந்த உருவத்தை வணங்கக்கூடாது என்று சொல்வதற்கு அவர் எவ்வளவு தவமிருப்பார் என்பது அவனுக்கு தெரியும். அந்த ஞானம் அவருக்கு தெரியும். இப்பொழுது இங்கே இந்த ஐயா வைகுண்டர் இங்கே எவ்வளவு இந்த மக்களை எல்லாம் இந்த அதாவது வந்து இந்த மீனை அரைகுறையா அவிச்சு தின்னு ஒழுங்கா குளிக்காம இருந்த மக்களை தவமியேற்றுகின்ற அளவு மேலேற்று கொண்டு வருவதற்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கின்றார் அப்படின்றது அது அந்த நிலை வருவதற்குத்தான் அது புரியும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதான் அங்கே சொல்லிட்டு வந்தார். அதான் சொல்லுகின்றார், 2 நாளாய் மீளா சிலுவையிலே முள்ளால் அடிகள் பெற்று மரித்து பிறந்தது போல் மாய குருநாதன் சொல்லுகின்றார். அவளை சொல்லுங்க, கல்லாரை எல்லாம் கரசிக்கு அறுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த அவளை வந்து அடித்து இழுத்து சென்று கொண்டிருக்கின்றான், கொடுமை செய்கின்றான். அங்கே
அப்பொழுது அவர் சொல்லுகிற கல்லாலே நான் கருவறுப்பேன் என்று சொல்லு. எதை கல்லாதவரை? இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்பதை நீ கற்றுக்கொள்ளாதவரை, ஏகம் தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா விரலிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளாக இருக்கின்றான் என்று எவன் ஒருவன் கற்று தெரிந்து கொள்ளவில்லையோ அவனை கருவால் அவன் வாழ்க்கையே வீணானதவன். அவன் வாழுகின்ற வாழ்க்கை இந்த உலகத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சும்மா அவன் நடைபணமாக வாழ்ந்துதான் செல்லுகின்றான், சும்மா செத்து பிறக்கின்றான், அவ்வளவுதான். இனப்பெருக்கத்தை செஞ்சுட்டு போயிடறான், அடுத்த மீண்டும் இன்னொரு தாயோட பிறந்து வரான், அவ்வளவுதான். அதனால ஒரு பிரயோஜனமும் அவனால இல்லை. இதான் காதான் சொல்லுகிற கல்லாரை எல்லாம் கசக்கி அறுப்பேன் என்று மனதில் அடக்கி மாய நெடுமாலும் கனத்த திருமேனி கண்களிலிருந்து தான் நடந்தார் அப்படின்னு அவர் என்ன செய்கிறார், அங்கே திருவனந்தபுரத்துக்கு கொண்டு வருகின்றார். அங்கே அவர் வருகின்றார். அங்கே ஒரு சிங்கார சோலையில் அவன் சிறை வைத்திருக்கின்றான். இதுல என்ன 2-3 நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, அங்கே சுண்ணாம்பு காலாவில் வச்சு நீட்டி இருக்கின்றான். சுண்ணாம்பு நீங்க பார்த்துருப்பீங்க. சுண்ணாம்பு எரிக்கிறவங்க பார்த்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். ஏன்னா சுண்ணாம்பு எரிக்கிறது அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்லை கொண்டு வந்து அங்கே போட்டு கீழே தீ வச்சு எரிப்பாங்க. அதில் லேசாக தண்ணி ஊற்றிச்சுன்னா அது அப்படியே ஒரு வேகம், கையெல்லாம் விரலெல்லாம் வச்சுக்கின்னு அவ்வளோதான், அது வெந்து போயிடும். அதுக்குள்ளாலே ஐயாவை வச்சு நீத்தினான் அப்படின்னு சொல்லுகின்றார். அங்கே வத்தலை போட்டு தீ வைத்தேன் என்று சொல்லுகின்றார். தீ வைத்தா எனக்கு என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லுகின்றார். அப்புறம் ஆனால் இங்கே அது அரிகோபலசீசர் சொல்லவில்லை. ஏன் அப்படின்னா, அங்கே நடந்த நிகழ்வுகளை முழுமையாக இவருக்கு தெரியாது. அது அங்கே அவருடைய அரசவேல், அவனுக்கு உள்ளாலே அது நடந்த விஷயங்கள். அதை அவர் கண்டுகொள்வதற்கு அவரால் முடியல. ஐயா தன்னுடைய சுயசரிதத்தில் அதை சொல்லுகின்றார். இதெல்லாம் நம்ம சரியாக பார்த்து சரியாக கொண்டு வர வேண்டும். அப்பதான் நீங்க இங்கே நல்ல உண்மை நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். அதாவது எனக்கு 40 வயசாக இருக்கும்போது எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தேனே, இவரை நான் பண்டு பார்த்த உடனே எனக்கு அந்த குழந்தை கிடைத்ததே. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வரையா நீங்கள் இப்படி கொடுமை செய்கின்றீர்கள் என்று அந்த தாய்க்குலங்கள் எல்லாம் அழுகின்றதுன்னெல்லாம் சொல்லுகின்றார். குற்றம் என்ன நிறைய சொல்லிட்டு வர்றார். அப்படியே நாட்கள் ஆதிநாராயணர் அப்படியே அவர்களை ஐயா வைகுண்டரை பார்த்து நிற்கின்றார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. நாராயணரே நாங்கள் போகும் கருமம் பேராய் இல்லை இங்கே சொல்லுகின்றார் பாருங்க. குற்றம் 18 குலைத்தபடி வதம் உண்டால் அப்படி எல்லாத்தையுமே ஐயா வைகுண்டர் தீர்த்தார். அவளை நீங்கள் இப்படி கட்டி அடிக்கின்றீர்களே என்று சொல்லி கொண்டு வருகின்றார். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே நாட்கள் ஆதிநாராயணர் செப்படியாருக்கு செய்த நன்றி சொல்லியவர் கூரைக்கு போக தன்னுடைய வீடுகளுக்கு செல்வதற்கு கூட நினைவில்லாமல் ஐயாவை அங்கே சிறைப்படுத்தியிருக்கின்ற இடத்தில் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படின்றத சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சூழ்ந்து நரள்கை தோழுது மிக நிற்கையிலே தாழ்ந்து சாகும் கலியன் சரடன் தனை நோக்கி பேயனொரு சாணானை பீடித்து கொண்டு வந்தோமே துய்ய இரும்பு விலங்கதிலே போட்டு வைத்தோம் சாமி என்று பாவித்த சாணாந்தனை நாமம் காமியத்தால் வெறுத்த கடுவாய்தனை வருத்தி ஏவி விட்டு பார்த்து இருவகையும் தான் அறிந்து போவனவே சொல்லி பெயன் தனை அனுப்ப வேணுமே இப்போ விவரம் என்ன என்றுரைத்தார். ஆணுவ மூர்க்க அரச நீது உரைக்க நல்லது தானென்று நாட்டமுற்று சரடன் வல்லவில செபுகரை வாவென்று அருகழைத்து இப்போ ஒரு நொடியில் 7 மலையும் தேடி வெற்போடு வெற்பெல்லாம் வேகமுடன் தேடி வேகம் பெரிய வெங்கை கடுவாய் வார்த்து நாகமதிலும் கடிய நல்ல கடுவாய் பார்த்து
நாளிகை ஏழதுக்குள் நம்மிடத்தில் கொண்டு வர தூளியது பறக்கும் சூறாவளியது போல் கொண்டு வாவன குறி சரடனுமே விண்டுரைப்பார் மின்னும் வீரியமாய் சேவுகற்கு நன்று மொழிகளும் நல்ல வீர சேவுகரே இன்றொரு மணிக்கு இங்கே இன்று ஒரு இன்றேழு மணிக்கு இங்கே கொண்டு வராவிட்டால் தூக்கியே உங்களையும் தூண்டிலே போட்டிடுவேன் ஆக்கினைகள் செய்திடுவோம் ஆமிசத்தை வாங்கிடுவோம் என்று சேவகரை இருக்கமுடன் தான் இருக்கி இன்று போமெனவே ஏற்ற வரிசை கொடுத்து அனுப்பினான் சேவகரை அந்த வேளை தனிலே பனி பீசினும் வெயிலை கண்டு பதறினார் போல் பதறியே சேவகர்கள் பண்பாக சட்டையிட்டு குதறியே வந்து கொண்டுரைப்பார் மாயனோடு நாராயணரே நாங்கள் போகும் கருமம் பேராய் நடக்க வேணும் பெரிய தீருமாலே மும்மை சொதிக்க ஒரு கடுவாய் கொண்டு வர செம்மையில்லா ராஜா சீனமே அனுப்பினார்கான் ஆனதினால் கடுவாய் ஆடியேன்கள் கையதிலே போனவுடன் சிக்கிடவும் வாரம்தாரும் முன்னியரே என்ற அந்த சேவகர்கள் எம்பெருமாள் உள்ளமதில் நன்று நன்று என்று நாராயணர் சீரித்து வீடை கொடுத்தார் கடுவாய் வேகமதில் சிக்கிடவும் படை சேவுகர்கள் பாரமலைதானேறி கடுவாய் கிடக்கும் கனமலைகள் தான் தேடி முடுக்கி தலையாரி முடிச்சு வலை அணிந்து காடு கலைத்து காடு நாய்கள் விட்டேவி வேடுவர்கள் எல்லாம் விரைந்து கலைத்தனரே கலைக்க ஒரு கடுவாய் காடுங்கோபம் கொண்டெழுந்து வலைக்குள்ளே நுழைந்ததுகான் மாயவனார்தன் செயலால் உடனேதான் சேவகர்கள் ஓடி மிகவே நடந்து அடவுடனே வலையை அமர்த்தி மீக போட்டு உபாயத்தால் சென்று ஒரு கோட்டு கொள்ளடைத்து பாசத்தால் கட்டி கனகோடு தான் எடுத்து தாமரை குலத்தூர் சந்நியாசி பாதமதாய் நாமளும் மன்னனுக்கு நாடி பீழைத்தோம் என்றார் நல்லவெண்ணி உண்டு நர்சானா சாமியினால் வல்லவர் தான் என்று மகாதயவாய் கொண்டாடி
தேடி திரியாமல் திக்கெங்கும் ஓடாமல் ஓடி தீரியாமல் உற்ற சனாசாமியினால் நாமும் பிழைத்தோம். நாம் உத்தியோகமும் பிழைத்து சீமையாளும் தாசன் செப்புவாக்குப்படியே கடுவாயை கொண்டு காலமே போவோமென வெடுவாக கூடதுக்குள் வெங்கைதனை அமர்த்தி சுமந்து கொண்டு வந்தார். சேவுகரும் படையும் அமர்ந்த கடுவாய் அதருகின்ற ஓசையினால் நருள்கள் மிக பதறி நால்கரைக்கும் ஆட்கள் விட்டு வருகின்ற வேளை மகா கோடி ஐசனங்கள் சுவாமி என்ற சாணானை சோதிக்க வேணுமென்று ஆமியமாய் கடுவாய் அதோ கொண்டு வாராரென பார்க்க வரும் சனங்கள் பல சாதியுங்கோடி போர்க்கு திரள் போல் போறவகை போலே எண்ணிறந்த அருள்கள் இதில் கூடி வந்தனரே. மண்ணளந்த நாதன் மனமகிழ்ந்து இருந்து சுவாமி அருகில் சூழ்ந்திருந்த சான்றோர்கள் நாமினிதான் செய்வதென்ன நாதனே என்று சொல்லி கேட்டு நாராயணரும் கீழ் சுண்டு கொள்மகிழ்ந்து நாட்டு கரிவிதி நான் நாராயணரும் நான் பட்சி பறவை பல ஜீவ சிந்துகளை நிச்சயமாய் படைத்த நீலவண்ணநாதனும் நான் மண்ணேழும் அளந்த மாய பெருமாளும் நான் விண்ணேழும் அளந்த விஷ்ணு திருவுளம் நான் ஏகம் படைத்தவன் நான் எங்கும் நீரைந்தவன் நான் நாக கடல் தூயின்ற நாகமணி நான் அல்லவோ ஆக பொருள் மூன்றும் அடக்கமென்று ஆனதினால் சீவ செந்துக்கெல்லாம் சீவனும் நான் அல்லவோ இன்னீசரெல்லாம் என்னை அறியாதிருந்தால் மின்னிலத்தில் நான் படைத்த மிருகமறியாதோ என்றே அடக்கி ஏகம் தானை நினைத்து ஒன்றுக்கும் அஞ்சாதே உற்ற மக்கள் சான்றோரே பாதராதே என்னுடைய பாலகரே என்று சொல்லி இதராத மயவனார் இருந்தார் காணம்மானை